டிஸ்ட்ரிபியூட்டர் காலில் விழுந்தாது வாங்கி விவசாயிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நிதி திரட்டலாம், நீங்கள் ஸ்டார் நைட் நடத்தலாம், ஸ்டார் கிரிக்கெட் நடத்தலாம், பணம் சம்பாதிக்கலாம், பில்டிங் கட்டலாம், எது வேணால் செய்யலாம். உதாரணத்துக்கு நான் நேரடியான குற்றச்சாட்டுக்கே வரேன். படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா, நிறுத்துவீங்க? ஒரு கத்தி சண்டை எடுத்த ப்ரொடியூசருடைய நஷ்டத்தை என்ன காம்பன்சேட் பண்ணிடுவீங்க? நாய்க்கு நியாயம் பேசுகிறீங்க, பசுமாட்டுக்கு நியாயம் பேசுகிறீங்க, விவசாயிக்கு நியாயம் பேசுகிறீங்க, தயாரிப்பாளருக்கு நியாயம் பேசுகிறீங்க, நடிகருக்கு நியாயம் பேசுகிறீங்க, உலகில் நியாயமான இருக்கீங்கல்ல. அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நியாயமான இருக்கணும்ல. நான் சொல்கிறது இதே விஷால் அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் 6 பேரை செலக்ட் பண்ணி இவங்க தான் என்னோடய அணின்னு சொல்லியிருந்தாருன்னா முதலாளா நான் பின்னாடி நிற்பேன். இதான் நான் அவர் போய் கேட்டேன். மொத்த தயாரிப்பாளர் இனத்துக்கே மிகப்பெரிய துரோகத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற ஞானவேல் ராஜான்னு ஒருத்தர் அங்கே செயலாளர். அந்த டீமில் இருக்கிற ஒரே நல்ல மனுஷன் சார் பிரபு சார். டெய்லி எழுதி வச்சுங்க சார், டி நகர் லெஜண்ட் கிளப்பில் வெங்கட்நாராயண ரோடில் தினமே 50 பேர் பார்ட்டி 10 நாள் 15 நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஞானவேல் அவர் செலவில் தங்கம் கொடுக்குறாரு. நாளைக்கு அவர் என்ன சொல்லுவார், நான் தங்கம் கொடுத்தாண்டா நீங்களாம் ஜெயிச்சிங்க புட்டி சாதுங்கடான்னு சொல்லுவார் அவர். இதை விட்டுட்டு ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு ஹாபி மாதிரி சினிமாவை பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நாங்கள் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுற நிலைமை என்ன? யாருக்குமே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் ஒன்று அஜித் அப்படின்னா வருதுன்னா அவருக்கு வந்து அவைலபிளே இல்லை சார் எங்கேயுமே. எஜமான் படத்தில் நெப்போலியன் டயலாக் தான், கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையை நான் தான் இருக்கணும், இளவு வீட்டுக்கு போனால் புனமாக இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும்னு எப்படி இருக்க முடியும்? ஒரு ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அதிகமாக பணத்தை கேட்டு அந்த கன்னடையெல்லாம் போய் உடச்சி வருவார். அவரை பார்த்து செய்கிறீங்க, அப்படி அவர் உயரத்துக்கு நீங்கள் எப்படி போகிறது? சென்ற முறை எலெக்ஷன் அஜெண்டாவில் என்ன கொடுத்தோமோ அத்தனையும் நிறைவேற்றணும் சார், எக்ஸப்ட் 2 ஐட்டம்ஸ். யார் வேணாலும் அதை கேட்கலாம், பட் நண்பர் விஷால் அவர்கள் இதில் தலைவராக போட்டிடுறதால இந்த கேள்வி நேரடியாக அவருக்கே வைக்கும். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப முக்கியமான நேரத்தில் பார்க்க வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் அந்த மாதிரி சீரியஸான விஷயங்களுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை வச்சு நீங்கள் 3 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போது ஆஸ் அன் ஆக்டராக அவரை வந்து கோலிவுட் ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? சார் அதாவது அதெல்லாம் வந்து அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ரேராக அமையும். கடைசி வரைக்கும் எந்த டைரக்டர்டையும் ஏன்னு கேள்வி கேட்டதில்லை. அவர் இந்த டைலாக் எதுக்குன்னு கேட்டதில்லை, இந்த சீன் எதுக்குன்னு கேட்டதில்லை. கதை கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அதோடு முடிஞ்சிச்சு. அது மனசில் வாங்கிட்டு அதுக்கு என்ன வேணும் அது. அந்த ஃபைட் எடுக்கும்போது மட்டும் இந்த ஃபைட்டில் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாமான்னு கொஞ்சம் கேட்பார், மீதி எதுவும் கேட்க மாட்டார். அவர் வந்து அவரோட பீக் பீரியட்லாம் கேரவன் கிடையாது. அப்புறம் கேரவன் வந்தபோதுக்கப்புறம் நான் மரியாதை எடுக்கும்போது கூட படம் பூரா கேரவன் வச்சுருப்பேன், ஒரு நாள் கூட கேரவனுக்குள்ளே போக மாட்டார். இப்போ ஷூட்டிங் லேட் ஆச்சுன்னா மேனேஜர்ஸ்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வர அவர். என்னடா பண்ணுறீங்க ஆச்சு ஊச்சுன்னு கற்று. யார் படமோ அவர் படம்லாம் இல்லை, யாரோ படம் இவர் நடிக்க போயிருக்காரு, ஆனால் உட்காரவே மாட்டார். ஏன் லேட் ஆச்சு, பிரேக் விட்டாச்சு, ஏன் பிரேக் முடிஞ்சாச்சு, ஏன் ஆரம்பிக்கலை, இது ஏன் வரல, அது ஏன் வரல, ஏன் ஸ்லோவாக எடுக்கிறீங்க, அவன் ஏன் கேமராமேன் மூலமாக லைட் பண்ணுறான், இப்படியே அந்த ப்ரொடியூசர்கள் மேலே அக்கறையிலேயே இருப்பார். 24 மணி நேரம் அவர் சிந்தனை இந்த தயாரிப்பாளருக்கு எதுவும் லாஸ் ஆகிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பார். ஸோ அது ஒரு கோல்டன் பீரியடு சார். அப்படியே ஒரு பக்கம் வந்து இப்போ விஜயகாந்த் சார், பிரபு சார், சத்யராஜ் சார்லாம் அப்படியே இண்டஸ்ட்ரி அப்படி தாங்கி பிடிச்சாங்க தூண் மாதிரி. ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா 1 பைசா செலவாகக்கூடாது, சாப்பாடு கேட்டால் கூட யோசிச்சு சொல்லுவாங்க. ஒரு கோல்டன் பீரியட்னா அந்த இந்த 3 பேரும் இந்த பீக்கில் இருந்த பீரியட் தான் சினிமாவோட கோல்டன் பீரியட். இப்போது ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் நீங்கள் வந்து இப்போது வந்து ஒரு ஆஃபீஸ் பேரராக இருக்கீங்க. ஆமாம். நிறைய பேர் வந்து என்ன ஒரு குற்றமாக சொல்கிறாங்கன்னா பைரசிக்கு எந்த விதமான ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு பதிவாக இருக்கும். பைரசி அப்படின்றது இன்றைக்கி எல்லோரும் அது ஒரு விளம்பரத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாக ஆக்டிவாகவே இருக்கிறேன். கமிட்டி வரிசையை தொடர்ந்து கமிட்டி மெம்பராக, வைஸ் பிரசிடெண்ட்டாக, செக்ரட்டரியாக இருக்கேன். நாங்கள் வீடியோ கேசட்டுக்கு காலத்திலிருந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். திருட்டு விசிடிக்கு எதிராக போராடியிருக்கோம். மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்றை நடத்தி ரஜினி சார், கமல் சார்லேருந்து அத்தனை டாப் டைரக்டர்ஸ், ராமநாராயண் சார், எல்லாருமே, ரவுத்தர் சார், மொத்தம் எனக்கு இண்டஸ்ட்ரி கேஆர்ஜி சார், அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி அதுக்கப்புறம் அன்றைக்கு மூலம் அந்த அம்மா அவர்களை சந்தித்து மனுலாம் கொடுத்து அதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதில் ஒரு ஏறத்தாழ ஒரு 2 வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைரசி இல்லாத ஒரு காலம் வந்துச்சு. அப்புறம் சில மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது மறுபடியும் அது திருப்பியும் அது விசிடி போய் டிவிடி ஆகி வந்துச்சு. அதை தடுக்க முடியாத ஒரு காரணங்கள் நிறையா வந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய இடங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல. அதையும் மீறி வந்து நாங்கள் அதுக்கான புகார் கொடுப்பது, அதுக்கு இதனால் நம்ம வந்து சட்டப்படி தான் போக முடியும். இப்போ நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னா நாங்கள் 10 பேர் தடிக்க தூக்கிட்டு அடிக்க முடியாது. இத்தனைக்கும் வந்து நாங்கள் ரோடெல்லாம் போய் நின்றுருக்கோம். அதாவது கம்மியில் உட்பட பெண் உறுப்பினர்லாம் கூட போயின்னு கிண்டி ரவுண்டானால் நின்று வர்ற பஸ்ஸெல்லாம் மறித்து பஸ்ஸுக்குள்ள ஏறி படம் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை நிறுத்த சொல்லி தகராறு பண்ணி அந்த பஸ்ஸை டிரைவரை அரெஸ்ட் பண்ண வச்சு அந்த டெக்கு டிவியெல்லாம் சீஸ் பண்ண வச்சு இப்படி நிறையா விஷயங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோம். இப்படிலாம் சார் நாங்கள் 100 பண்ணாலும் எதுவுமே வெளியே தெரியாது. ஏன்னா எந்த மீடியாவும் நம்மளுக்கு வந்து
இவங்க பஸ் நிலையத்தில் நின்றார்கள், இவங்க பிடிச்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இதுவே வந்து ஒரு சுமாராக அறிமுகமான ஒரு நடிகர் போய் அது நின்றார்னா இந்த நடிகர் இந்த போராட்டம் நடத்தினார்னு ஒரு செய்தியாகும். அதனால தான் எங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்போசர் இல்லை. நாங்கள் இவ்வளோ போராட்டம்னு அளவில்லை. இன்றைக்கும் பைரசி செல்லில் போய் கேட்டீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற புகார்களுக்கு அளவே இல்லை. எப்படி வந்து ஆபாச படங்களுடைய வரக்கூடிய வெப்சைட்ஸை மத்திய அரசு தடை செய்கிறதோ அந்த மாதிரி இந்த மாதிரி சைட்டுகளை மத்திய அரசு தடை செய்தால் ஒழிய இதுக்கு எந்த ரெமடியும் இல்லை. இது யார் எந்த தெருவில் நின்று போஸ்ட் கொடுத்தாலும் எத்தனை பேட்டி கொடுத்தாலும் இது அடங்குற விஷயம் இல்லை. இது மத்திய அரசாங்கத்தின் கையில் உள்ளது இந்த விஷயம். இதுக்கு மாநில அரசும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தடை ஆபாச படம் மட்டும் போகிறோம் ஃபிலிம் போட்டாங்க அந்த சைட் பிளாக் அப்படின்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி திருட்டு விசிறிக்கு போடணும். பட் இதை பற்றி நாங்கள் டெல்லியில் பேசும்போது நாங்கள் நிறைய அமைச்சர்கள் அந்த பிரதிநிதிகளோட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தரதில்லைன்றீங்க, ஹிந்தியில் வந்து இம்மிடியேட்டாக சைமல்டேனியஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் இப்படி பிரிக்கிறது, எது லைசன்ஸ் கொடுத்த படம் கொடுக்காத படம் எப்படி பிரிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு செல்லு கிரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிருக்கோம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செய்யும்போது அது எவ்வளோ தடைகள் இருக்கும். அவன் 1008 கேள்விகள் கேட்டு, ஏன்னா அது ஒரு நார்த் இந்தியன் இண்டஸ்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்த் இந்தியன் இண்டஸ்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. எந்த படங்கள் கொடுத்தீங்க கொடுக்கலன்னு நாங்கள் எப்படி சொல்கிறது? பட் இது ப்ரூஃப் ஆனன்னு கேட்குறாங்க. இது ஏன்னா ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்களே ரொம்ப தீர்க்கமாக பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பட் சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரி நூதனமான திருட்டுகளை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டுருக்கோம். பட் இதுக்கெல்லாம் டெஃபினட்டாக பேட்டிகள், அறிக்கைகள், கடையில் பூந்து எடுக்கிறது, அது ஒரு நிரந்தர இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பியூர்லி பப்ளிசிட்டி ஸ்டண்ட். அதுக்கு மேலே அது வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. உங்களோட ஆஃபீஸ் பேரர், உங்களோட டீம், இப்போ இருக்க ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி எடுத்துருக்கலாம். எல்லாருமே வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் உங்களுக்கே வந்து நாங்கள் இதை நினச்சோம், இது எங்களால் பண்ண முடியல அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? அதாவது சார், 4 வருடங்கள் இந்த சங்கத்தில் செயலாளராக இருந்த முறையில் தனிப்பட்ட முறையில் நானே இதுக்கு பதில் சொல்கிறேன். இவ்வளோ பேர் சேர்த்தெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. கேஆர் அவர்கள் தலைமையில் நான் செயலாளராக வந்தபோது ஒரு 10 மாதத்தில் ஒரு நம்பிக்கையில்லா திருமணத்தில் தோல்வி விட்டு கேஆர் அவர்கள் வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 மந்த்ஸு நானும் இப்போ தலைவர் பதவிக்கு போட்டிருந்த ராதாகிருஷ்ணன், தியாகராஜன் சார் 3 பேர் மட்டுமே ஒரு 14 மாதம் சங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் மிக சின்சியராக போராடி ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று உள்ள எடுத்துகிட்டு வந்தோம். என்னென்னா, சிறிய படங்களுக்கு என்ன பிரச்சனை அன்றைக்கி தேதிக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்துட்டு எல்லா படத்தையும் 4 கோடி 5 கோடி விளம்பரம் பண்ணுறது. தாறு மரம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ரோடெல்லாம் கட்ட விட்டு வைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படத்துக்கு வந்து அப்படியே கொடமாதிலேருந்து டீனர் வரைக்கும் மாநாடு மாதிரி ஆர்ச்சு. அதுக்கு அந்த படம் ஃப்ளாப்பு, அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு விளம்பரத்தை பண்ணி எத்தனை ஹோர்டிங் சென்னையில் இருக்கோ அவ்வளோ ஹோர்டிங் ஒரே ஆளை புக் பண்ணுறது, எல்லாத்தையும் வைக்கிறது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நேரத்தில் ஒரு சின்ன படம் வந்தால் அது என்ன பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாது. ஒரு 20 சீட் போஸ்ட் இந்த வால்க்கு அந்த வால்க்கு எண்டில் வரைக்கும் ஒட்டி விட்டு அடுத்தவனுக்கு போஸ்ட்டுக்கு இடமே கொடுக்காம பண்ணிடுறது. இது ஒரு மோசமான கலாச்சாரம் ஒன்று பரவிட்டு இருந்தது. அதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சிறிய படங்களுடைய வெளியீட்டு வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அத்தனையும் பேன் பண்ணோம். 5 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருந்த விளம்பரத்தை 75 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறதுக்கு இல்லாமல் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். எந்த ப்ரொடியூசர் 5 கோடிக்கு பண்ணாரோ அதே ப்ரொடியூசர் 75 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி திருசாலை 9 ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணிட்டார், லாபம் பண்ணிட்டார். அதனால் அந்த மாயை உடைச்சதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உடைச்சி இது தான் பண்ணணும் அப்படின்னு சிஸ்டம் பண்ணோம். அந்த சிஸ்டம் பண்ணதில் எங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள், கேஸு அதெல்லாம் நிறையா வந்துச்சு. எல்லாத்தையும் சமாளித்து தான் அந்த சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதே மாதிரி தானவர்கள் தலைமையில் இந்த வாட்டி வந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் பெருமுயற்சி எடுத்து தந்தி டிவியில் 2700 ரூபா 10 செகண்ட்ஸ்க்கு இந்த விளம்பரத்தை 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம். அக்ரிமெண்ட் போட்டு 3200 ரூபா அந்த புதிய தலைமுறை விளம்பரத்தை 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம். சன் குரூப்பில் பேசி சன் குரூப்பில் எக்ஸப்ட் சன் டிவி மீது எல்லா சேனல்லையும் 50% டிஸ்கவுண்ட் வாங்கணும். எல்லாம் உட்பட நியூஸ் 7 உட்பட எல்லா சேனல்லையும் டெய்லி ½ அன் ஹவர் ஃப்ரீ ஸ்லாட், கவுன்சிலுக்காக ஃப்ரீ ஸ்லாட் வாங்கணும். ஒரு நாளைக்கு 7 சேனலில் அரை மணி நேரம் ஃப்ரீ ஸ்லாட் ஓடிட்டுருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து சின்ன படங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இது விளம்பர காஸ்ட்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் பெரிய படத்துக்கும் ரஜினி சார் படத்துக்கு 500 ரூபா தான், நியூ ஃபேஸ் படத்துக்கு 500 ரூபா தான் 10 செகண்ட்ஸ்க்கு. இதை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ இந்த 7 சேனல்லையும் விளம்பரம் போட்டு ஸ்லாட் எடுத்து 7 சேனல்லையும் போட்டு ஒரு படம் 7 சேனல்லையும் 10 செகண்ட்ஸ் விளம்பரம் போட்டால் 500 ரூபா சார்ஜ் பண்ணோம். இது வந்து இந்திய சினிமாவிலேயே எங்கேயும் கிடையாது, எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். இப்போல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 30 லட்ச ரூபா அந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணிடலாம் விளம்பரம். துருவங்கள் 16 பப்ளிசிட்டி பட்ஜெட் வெறும் 15 லட்ச ரூபா.
அவங்க கவுன்சிலில் கொடுத்த அந்த கொடுத்தோம் இல்லையா அந்த 500 rupees அந்த விளம்பரத்தை தவிர வேறு விளம்பரமே அவங்க அதிகமாக செஞ்சுக்கல. பேப்பரில் கொடுத்தாங்க வந்தாங்க, படம் நல்லா இருந்தது, ஷோ பை ஷோ ஆயிடுச்சு, ஃபஸ்ட் வீக் சுமார், செகண்ட் வீக் ஹிட்டு. ஸோ இதை க்ரியேட் பண்ணது நாங்கள். அதே மாதிரி விற்காமல் இருந்த சேட்டலைட் ரைட்ஸ்லாம் விற்கிறவங்க முயற்சி எடுத்து எல்லா சேனலோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ரொம்ப டைட் பண்ணி இதில் அது இது நிறைய விஷயங்களை பேசி நாங்கள் ரொம்ப போராடி சில இடங்களில் ரொம்ப கோச்சிக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டு தர்க்கம் பண்ணி லெட்டர் மேலே லெட்டர் அமைச்சு 54 படங்களை விற்று கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து 94 படம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு விற்கலன்ட்டு, அதில் 54 விற்று கொடுத்தோம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னும் கூட விற்கணும்னு முடியும், பட் இவ்வளோ தான் ப்ரெஷரைஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி பண்ணி எல்லாத்துக்கும் இது ஒரு சின்ன விலை, 15 லட்சமோ 10 லட்சமோ 5 லட்சமோ 20 லட்சமோ இது ஒன்று அவங்களுக்கு அந்த அந்த ஒரு இன்னுமே இல்லாதவங்களுக்கு அந்த கையில் அந்த அது ஒரு பெரிய விஷயம் சார். அது சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து நாங்கள் சேனலோடலாம் அப்படியெல்லாம் வந்து எந்த சுயலாம் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டேன் எல்லாத்தையும் போய். நான் இன்றைக்கி எவ்வளோ சேனலோட எனக்கு வந்து ரேப்போ தப்பாக இருக்குது. என்னை பல்வேறு விதமாக என்னை துன்புறுத்திருக்காங்க. சென்ற முறை எலெக்ஷன் அஜெண்டாவில் என்ன கொடுத்தோமோ அத்தனையும் நிறைவேற்றினேன் சார், எக்ஸப்ட் 2 items. இன்னும் ரிலேஷன் பண்ணி தருவோன்னு சொன்னோம். அதை வாரம் வந்து சின்ன படத்துக்கு இது பெரிய படத்துக்கு இதுன்னு பண்ண சொன்னோம். அது உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியலைன்னா பட்டங்கள் ரொம்ப அதிகமாக வருது, ரெகுலேட் பண்ணால் ரொம்ப ஸ்டோர் ஆகுது, நிறைய பிரச்சனை. அதுக்கு எங்களுக்கு எக்ஸிபியூட்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல, இந்த பக்கம் இதை பார்க்க முடியல. இது மாதிரி நிறைய அது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். நாங்கள் முயற்சி செய்ய முடியல. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இதுக்கான ஃபைட் பண்ணி பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையும். அது எங்களால் வந்து சாத்தியப்படுத்த முடியல. அது உண்மை தான். அது வந்து அதை தோல்வின்னு சொல்ல முடியாது, இன்னும் வெற்றி அடையலை, அதுதான் உண்மை. இன்னொன்று வந்து இடம் வாங்கி தரேன்னு சொன்ன ஒரு விஷயம் அது இருக்குது. அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அது பண்ணணும். பட் இடம் வாங்குறது என்பது வந்து எனக்கே வந்து யதார்த்தமாக பேசுவாங்க எல்லாரும் சொன்ன ஃபார்மாலிட்டியே பேச விரும்பல. இங்கே விழுப்புரத்துக்கிட்ட போய் ஒரு 20 ஏக்கர் வாங்கி ஆளுக்கு ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் பிரித்து கொடுத்தா அது எந்த விதத்துலையும் யூஸே இல்லை. அந்த 750 ஸ்கொயர் ஃபீட் அவங்க வந்து போய் அங்கே போய் குடியும் இருக்க முடியாது, விற்கவும் முடியாது. அந்த சட்ட சிக்கல் கூட இருக்குது அதில். ட்ரஸ்ட்லேருந்து பணத்தை எடுத்து ஒருத்தருக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கான அனுமதி அதில் இல்லை. அது வயலேஷன் ஆஃப் சொசைட்டி ஆக்ட்டுக்கு ட்ரஸ்ட் ஆக்டில் போயிடும். அதனால் இப்போ நாங்கள் என்ன முயற்சி பண்ணோம்னா, ஒரு இளையராஜா சாரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி, அதுவும் நாங்கள் அறிவித்தோம் தான். அது அப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறம் அறிவித்தோம். ப்ரோக்ராம் ஒன்று பண்ணதாக பிளான் பண்ணி அதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஒரு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கொஞ்சம் ரேட் நெகோசியேஷன் இதுக்கு இவ்வளோன்னு பேசும்போது கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் செயல்படுத்த முடியாமல் இல்லை. அது நாங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சரியாச்சு. அந்த சுச்சுவேஷன் கிளியராகி நாங்கள் ஃப்ரீ ஆகும்போது பார்த்தா எலெக்ஷன் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. இதுக்காக ஒரு 3 மாதம் எலெக்ஷனை தள்ள வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இளையராஜா சார் சொல்லியிருக்காங்க, நீ என்றைக்கு வந்து கேட்டாலும் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதை பண்ணித்தரேன், என்னோட கமிட்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமாக அதை பண்ணி கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 கோடி ரூபாய். இப்போ சில பேர்லாம் சொன்னாங்க 100 கோடி சம்பாதிப்பேன். அதெல்லாம் 100 கோடி சம்பாதிப்பேன்னா ராஜா சாருக்கு எப்படி ஒரு கதை விற்ற தெரியாது எப்படி சம்பாதிக்கிறதுன்ட்டு. ஸோ 5 கோடி ரூபாய் இதில் நிச்சயமாக நமக்கு வந்து சங்கத்துக்கான நிதியை திரட்ட முடியும். அதை வந்து என்னென்னா நலநிதி என்ற பேரில் திரட்டி அதை தான் மெம்பர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அது இடமாகவோ இல்லை எஃப்டியாகவோ எடுக்க முடியாத எஃப்டியாகவோ போட்டு கொடுத்தா அவங்க லைஃப்பில் ஒரு செக்யூரிட்டி இருக்குமா என்னங்கிறது பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இடம் வாங்குறதை விட சிரமப்படக்கூடிய தயாரிப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் கூட, வயசு கம்மியாக கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி சில ஸ்கீம் பண்ணி அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு ஒரு எஃப்டி மாதிரி பண்ணி கொடுத்து அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வாழும்போது நம்மகிட்ட இருக்குது, ஒரு பேக்கப் இருக்குது, மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு பேங்கில் பேசி பண்ணி கொடுக்கணும்னு ஐடியா இருக்குது. அதை நான் என்னுடைய பர்சனல் ப்ராமிஸாக பண்ணுறேன். இந்த எலெக்ஷன் நான் நிற்கலை இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியை நடத்துவது, இந்த பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதுங்கிறது நான் என்னுடைய பர்சனல் கேரண்டியாகவே நான் எடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அது நிச்சயமாக நடக்கும். அதனால் போன முறை இது செய்யலைன்னா சார், ஐ எம் நாட் அட் ஆல் கில்ட்டி சார். ஏன்னா போன முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா வியாழக்கிழமையும் வந்து நைட் தூங்கியிருக்க முடியாது, ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஃபியூ வீக்ஸ். அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகும், படங்கள் பிரச்சனை இருக்கும், விடிய போவோம், லேபுக்கு போவோம், கியூபுக்கு போவோம், எல்லாத்தோடும் பேசுவோம், ஃபைனான்ஸோட பேசுவோம், கெஞ்சி கூத்தாடி பேசி சண்டை போட்டு எவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒன்றும் கேஷுவலாக அந்த வாட்ஸ்அப் ஃபோன்லேயே இது ப்ராப்ளமாக சால்வ் இட் அப்படிங்கிற மாதிரி போக முடியாது. சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் சங்கத்துக்கு போனால் என்ன பிரச்சனை போகுது, சம்பளம் வேணும்னா பாக்கி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி தரணும், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இருக்காதுங்க. வேறு பிரச்சனைக்கு இடமே இல்லை உங்களுக்கு. நிதி திரட்டலாம், நீங்கள் ஸ்டார் நைட் நடத்தலாம், ஸ்டார் கிரிக்கெட் நடத்தலாம், பணம் சம்பாதிக்கலாம், பில்டிங் கட்டலாம், எது வேணால் செய்யலாம். எல்லா வசதியும் உள்ள ஒரு அமைப்பு அது. அங்கே டிஸ்பியூட்டுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு ஒரே டிஸ்பியூட் என்ன வரும், எனக்கு வந்து கால் ஷீட்டு பிரச்சனையோ அல்லது பணவல்லின்ற பிரச்சனையோ தான் வரும். அதை சால்வ் பண்ணுறது யாரும் வேணால் ஃபோனில் பேசி முடிச்சிடலாம். இது அப்படி இல்லை. ஒரு நாள் ஒன்றுக்கு அவ்வளோ எங்களாலே திருக்கவே முடியாது. சில பிரச்சனைகள்லாம் இழுத்துகிட்டே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுலேருந்து ஆரம்பித்த படம் விழித்திரு பிரச்சனையே, நான் பதவிக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் ஆரம்பித்த பிரச்சனை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடந்து போன வாரம் தான் கிளியர் பண்ணி கொடுத்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணது முக்கியமா இல்லை கேம்பெயின் நல்லா பண்ணுறது முக்கியமா? புரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் கேம்பெயின்
நல்லா இருந்து அது அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு டீவியேஷன் வந்துடக்கூடாது இல்லையா? அளவு கடந்த பணம் நிறையா இருக்குது. அவங்க வந்து வேறு வேறு மீடியாவுக்கு நிறைய டீம்லாம் போட்டு ஊருப்பட்ட ஆளுகளை வச்சு எக்கச்சக்கமாக பேமெண்ட்டை கொடுத்து நிறைய செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் முடியும். நம்ம அந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் போகாமல் எங்கள் மெம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் உங்களை செஞ்சுருக்கேன், இப்படிலாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னா நான் சொல்லும் போதே எங்கள் மெம்பர்ஸுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 வருஷமாக நான் எப்படி எல்லாத்தோட தொடர்பு வந்திருக்கேன், எப்படி நான் வந்து ஒரு 365 நாட்களும் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஃபோனில் அவைலபிளாக இருந்திருக்கேன், எப்படி பழகிருக்கேன்னு என் மெம்பர்ஸுக்கு தெரியும். அவங்களோட நான் பேசுகிறதே எனக்கு போதும்போது அது நிச்சயமாக அதுதான் எஃபெக்டிவே தவிர இந்த வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இப்போல்லாம் பழகிட்டோம். நம்ம எல்லாருமே வீடியோஸ்ன்றது ஒரு காலத்தில் புது கான்செப்ட், இப்போ புது கான்செப்ட் இல்லை. மீம்ஸ் வந்ததுக்கப்புறம் நீ விளையாட்டாக இது ஒன்று நடந்துட்டுருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைதியாக விளம்பரத்தை பண்ணிருக்கோம். அவர் ஞானவேல் ராஜா புதுசாக தானு சார் என்னையெல்லாம் திட்டி மீம்ஸ் போட்டுட்ருக்காரு. இது கூட அவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஞானவேல் ராஜா வச்சுட்டு இவங்க எந்த நிர்வாகத்தையும் நடத்த முடியாது. அது கட்டி சூத்தில் கட்டின எலி, அது யாரையும் வாழ விடாது. இவ்வளோ நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். உண்மையாக அந்த நேரத்தில் என்ன தான் நடந்தது சார்? ஒன்றுமே இல்லை சார். அதாவது அது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இங்கே இல்லாத பொழுது அவர் அந்த படத்துக்கு வாங்கின கடன் மட்டாமல் அவருடைய மொத்த கடனும் கிளைமாக மாறிடுது. ஸோ படம் ஓவர்லோட் ஆகிடுது ஃபைனான்சியலி. இப்போ எல்லா ஃபைனான்சியல்ஸும் கூப்பிட்டு பேசினா எல்லாருமே கொடுத்த பணத்தில் 40% வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் வாங்கின சம்பளத்துக்கு மேலே 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு 2 கோடி ரூபா போட்டு 7 கோடி ரூபாயோ கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்கும் பொழுது சம்மந்தமில்லாத ஒரு நபர் ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு கேஸ் போட்டு வரிசையாக ஸ்டே மேலே ஸ்டே எடுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதுகளை தாண்டி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை விவரமே தெரியாமல் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரே வாரத்தில் கேவலமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு ரஜினி முருகன் படமாகட்டும், ஒரு மொட்டை சிவா படமாகட்டும், இன்னும் எத்தனையோ படங்களாகட்டும், அந்த படங்கள்லாம் வருதுன்னு சொன்னால் கட்ட பஞ்சாயத்து இல்லை. கட்ட பஞ்சாயத்துங்கிறதுனே முதல்ல கான்செப்டே போகல. கட்ட பஞ்சாயத்துனா இவருக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறது. இது அப்படி இல்லை. இதுக்கு வர்றவங்களுடைய தகுதியை தரத்தை முதல்ல யோசிச்சுட்டு எல்லோரும் வார்த்தையை பேசணும். ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஊர்லேருந்து அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு மன்னார் சார் வராரு, செல்வன்ராஜ் வராரு, அன்பு சார் வராங்க, எல்லோரும் வராங்க. எல்லாம் அவங்கவுங்க ஊர்லேருந்து டிக்கெட் போட்டு வந்து அவங்க ஹோட்டல் செலவில் ஹோட்டலில் தங்கிட்டு நாங்கள் அவங்க ரூம்லேயே வந்து அவங்க ரூம்லேயே அவங்க ரூம் பில்லையே டிஃபனையும் சாப்பிட்டு அங்கேயே காஃபி டீ சாப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பேசி ஒரு பொது மனிதராக இருந்து இப்போது சுப்பிரமணிய சாருக்கு 2 பேர் தெரியுமா, அவர் பேசுவார். அவர் பேச 2 பேர் தெரியுமா, மன்னா 2 பேர் தெரியுமா, இப்படி எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் பேசி இந்த பிரச்சனையை டைலூட் ஆக்கி எல்லாத்தையும் குறைச்சி கொடுத்துட்டு இரவு பகலாக 2 நாள் 3 நாளுக்கு வந்து தூங்காமல் முடிச்சு கொடுத்து இந்த பஞ்சாயத்து பண்ணி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு காலைல கிளம்பி அவங்க போயிடுவாங்க. இதில் வந்துருப்போன அவங்களுக்கு 10-20,000 ரூபா அவங்களுக்கு செலவாயிருக்குமே தவிர 100 ரூபா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. இல்லை வாக்குறுதியிலே இதை வச்சுருக்காங்களே விஷால் அவர்கள் நம்ம அணியில் ப்ரொடியூசர்களை கட்ட பஞ்சாயத்திலிருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர்களை தான் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். இவங்க வரப்போகிறது எந்த பஞ்சாயத்தும் நடக்கக்கூடாமல் இவங்களுடைய எல்லா அராஜகங்களையும் நியாயப்படுத்துறதுக்கு தான் இவங்க வர்றது. நாங்கள் செய்கிற பஞ்சாயத்தில் ஒவ்வொரு முறையும் தயாரிப்பாளர் தான் காப்பாற்றப்படுவாங்களே தவிர ஒரு நாளும் தயாரிப்பாளர்களுக்கு எதிராக ஒரு இமி கூட நகராது. இப்போ நான் தயாரிப்பாளர் சங்கம் என்ன செஞ்சதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன செய்ய போகுதுன்றதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு நான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு என்னென்ன தயாரிப்பாளர்களுக்கு நல்ல செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருக்கணும். தொடர்ந்து பண்ணி எங்களுடைய சேவை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணணுன்றதான் சொன்னேன் சார். இப்போது நாளைக்கு வந்து ஒரு நடிகர் சம்மந்தப்பட்ட நீங்கள் நடிகர் சங்கம் செயற்குழு ஒன்று இருந்தால் உடனே செய்தி சார். அது பெரிய செய்தி. செயற்குழு கூட்டங்கிறது மாதம் நடக்கும். அது எவரி மந்த் பெரிய நியூஸ் எல்லா மீடியாலையும். நாங்கள் வருஷத்துக்கு 20-30 செயற்குழு கூட்டம் போடுற செய்தி ஆகாது. உங்களுக்கு மீடியா இருக்குதுன்றனால அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, அதை தவறாக யூஸ் பண்ணுறீங்க. அதை செய்யக்கூடாது. நீங்கள் போய்ட்டு ஒரு 2,000 ரூபா கொடுத்தோன்னா பெரிய செய்தி ஆகுது. நாங்கள் எத்தனை ரூபா கொடுத்தாலும் எங்களுக்கு செய்தி ஆகாது. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் உடனே 10,000 கொடுப்போம். நாங்கள் 5,000 கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் வந்து 10,000 கொடுப்போன்றீங்க. நீ கொடுக்காத ஒன்றும் புதுசாக சொல்லலை. நான் கொடுக்குறது எங்கிறீங்க, அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் இன்சூரன்ஸ் கொடுப்போன்னா அந்த இன்சூரன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துன்றீங்க. நாங்கள் செஞ்சது தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். புதுசாக ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே வந்து எங்கள் மெம்பர்ஸ்க்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒன்று நாங்கள் பார்த்து செஞ்சால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நாங்கள் செய்யாத ஒன்று நீங்கள் செய்யவே முடியாது. எல்லா பாதுகாப்பையும் தயாரிப்பாளர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். மெம்பர்ஸ் பண்ணுறது மெம்பர்ஸுக்கு தர்றது தானே. இந்த ஸ்கீமெல்லாம் உருவாக்குனது யார்? நீங்கள் வந்து உருவாக்கலையே. நாங்கள் அதை உருவாக்கி வச்சது தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ண வரீங்க. உதாரணத்துக்கு நான் நேரடியான குற்றச்சாட்டுக்கே வரேன். இப்போ வியாழக்கிழமையான நடிகர் சங்க செயலாளராக விஷால் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் எனக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் இல்லை, கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆமாம் சார் இருக்குது, அது பேசிகிட்டு இருக்கோம் சார், ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் டெபிசிட் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் பணத்தை கொடுக்கணும்.
அதுக்கு ஒரு வாகா படம், அந்த படத்தை நம்ம உடனே நிறுத்துங்க, அது எப்படி நீங்கள் கியூப் கொடுத்தீங்க, அது கொடுத்தீங்க சொல்லுவோம். இல்லை சார், 10 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம், அந்த படத்தை நிறுத்தவெல்லாம் முடியாது. கருணாஸுக்கு 3,7 லட்ச ரூபா வரணும், 3,7 லட்ச ரூபா தரக்கா படத்தை நிறுத்த முடியாது சார். வாங்கி தரக்கான முயற்சி பண்ணுறேன், பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன், நிறைய டெபிசிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் சிரமத்தில் இருக்கிறார், நாங்கள் வாங்கி தருவோம். அப்போ நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா? கேரண்டியெல்லாம் அசோசியேஷன் பொறுப்பில் கூட கொடுக்க முடியாது, முயற்சி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் அவர் ஒரு படத்தை நிறுத்தணும்னு பேசிக்கிட்டே இருப்பார், நான் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவேன். எங்களுக்குள்ள சின்ன தர்க்கம் நடக்கும், இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்போம். மறுநாள் காலையில் கருணாஸுக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் அது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு மாதம் தள்ளி கொடுக்க சார். பரவாயில்ல வாங்கி கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டார். ஆனாலும் செயலாளர் இவர் என்ன சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஒத்துக்க மாட்டேன், எனக்கு உடனே கொடுக்கணுன்றார். இந்த இடத்தில் நீங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவராக வந்துட்டிங்கன்னா இப்போ என்ன முடிவு எடுப்பீங்க? படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா, நிறுத்துவீங்களா? உடனே சொல்கிறாங்க, நான் பேச மாட்டேன், தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க பேசுவாங்கன்னு. இப்போ நான் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க தான் பேசுகிறேன், நீ ஒத்துக்க மாட்டேன்ற. நாளைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த எஸ்ஆர் ப்ரோ வந்து ஆமாம் இதை கொடுக்கக்கூடாதுங்க, எங்கள் மெம்பருக்கு நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன நடிகர் சங்க செயலராக லைனில் வருவீங்கள்ல? தயாரிப்பாளர் சங்கத்துக்குள் புகுந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் உருவாக்கி அவர் நடிகர் சங்கத்தில் பெரிய பேர் வாங்கியிருக்கான ஒரு பெரிய முயற்சி இது. நான் ஒரு 4 படம் நடிக்கிறேன்னு கேட்டீங்க, 4 படத்தில் நடிச்சுன்னு சொல்லி அடுத்த நடிகர் சங்கத்தில் போய் நம்ம பொறுப்பில் வர முடியுமா? பட் அந்த படம் ரிலீஸ்க்கு இவ்வளோ டிலே வருது, இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த படத்துக்கு இருக்க ஒரு இமேஜை பாதிக்குது இல்லையா? கண்டிப்பாக பாதிக்கும் சார். பட் பாதிக்கும்னா அப்படியெல்லாம் ஆச்சு. ரஜினி பருவன் ஓடலையா? எவ்வளோ வாட்டி ரிலீஸ் தள்ளி போச்சு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஹிட்டு படம். அதே மாதிரி வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறோன்னு சொல்கிறாங்கல்ல, நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் சார் அந்த இன்டர்வியூவில். இது யார் வேணாலும் அதை கேட்கலாம், பட் நண்பர் விஷால் அவர்கள் இதில் தலைவராக போட்டிடுறதால இந்த கேள்வி நேரடியாக அவருக்கே வைக்கிறேன். உங்களுடைய சேட்டலைட் ரைட்ஸ் 10 கோடி 11 கோடின்னு விற்றுட்டு இருக்கும்போது உங்களுடைய சம்பளம் 7 கோடி ரூபாய். சேட்டலைட் மார்க்கெட்லாம் டவுன் ஆகி சேட்டலைட் வந்து நீங்கள் 4 ரூபாய்க்கு கூட விற்க முடியாத நிலைமை வரும் பொழுது உங்களை சம்பளத்தை 8, 9ன்னு ஏற்றிட்டு போகிறீங்க. ஒரு 6-7 கோடி ரூபாய் வியாபார செலவை சந்திரிக்கும் பொழுது, இது காமனாக எல்லாத்துக்குமே நடக்குது, அவருக்கு மட்டும் நடக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணீங்க சார்? எந்த நடிகருக்கு வேணால் எப்போ நான் மார்க்கெட் இறங்கலாம், ஏறலாம். நான் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் சொல்கிறேன், நாளைக்கு இன்னும் அவர் பெருசாக வந்துடலாம், அதுக்கு நான் சொல்ல. பட் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கத்திச்சண்டை எடுத்த ப்ரொடியூசருடைய நஷ்டத்தை என்ன காம்பன்சேட் பண்ணிடுவீங்க? நாங்கள் வந்து தியேட்டரில் டிக்கெட்டில் 10 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1 ரூபா 10 ரூபா கெஞ்சி கேட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் காலில் விழுந்தாது வாங்கி விவசாயிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன கொடுப்பீங்க? கட்டுப்படி ஆகிறதில்ல சார். இப்போ சம்பளங்கள் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி சேட்டலைட் எடுத்து எல்லாம் பார்த்துட்டுனா எப்படியாவது ரிலீஸ் அன்னைக்கு பிரேக் ஈவன் பண்ணி லாஸ் இல்லாமல் தப்பிச்சுட்டா போதுன்னா எல்லா ப்ரொடக்ஷனும் கொடுது. சீரியஸாக சொல்கிறேன் சார், எங்களுக்கு வந்து இதெல்லாம் விட்டால் வேறு தொழிலே தெரியாது. எங்கள் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸுக்கு வேறு சைட் பிஸ்னஸ் பண்ணியோ இதை பண்ணி அதை பண்ணியாலும் இல்லை, இது மாதிரி வந்து செய்யவே முடியாது. எங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறாங்க அவங்க? நடிகர்களோட சம்பளம் ஏறுறதுக்கு வந்து ப்ரொடியூசர்கள் வந்து அவங்களோட சார் ப்ரொடியூசருக்கு வந்து நான் சொல்லட்டுங்களா, இப்போ நான் சொல்கிறது அவன் ஏமாந்தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொன்ன இந்த புரட்சியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அவன் ஆசைப்பட்டு வர அவன் ஆசையை என்னை யூஸ் பண்ணிட்டேன்னு யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்னை அவர் தான் கேட்டார் நானாக கேட்டேன்னு இருந்தால் அது வாதம் இல்லை. அவனதும் ஆசையில் சினிமா எடுக்கிற ஆசையில் ஏதோ ஒரு வேறு வழி இல்லாமல் இதை வச்சா தான் 2 பக்கம் கடை வாங்க முடியும், ரொட்டேஷன் பண்ண முடியும், படம் எடுக்க முடியும், சர்வே வாங்க முடியும்னு உள்ளே வர்றாங்க. பட் வரவனை போட்டு காலில் வச்சு மிதிச்சிங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் இவ்வளோ உலகத்துக்கு நியாயம் பேசுகிறீங்கல்ல. நாய்க்கு நியாயம் பேசுகிறீங்க, பசுமாட்டுக்கு நியாயம் பேசுகிறீங்க, விவசாயிக்கு நியாயம் பேசுகிறீங்க, தயாரிப்பாளருக்கு நியாயம் பேசுகிறீங்க, நடிகருக்கு நியாயம் பேசுகிறீங்க, உலகில் நியாயமான இருக்கீங்கல்ல. இப்போ நீங்கள் தனிப்பட்ட பொருளில் நியாயமான இருக்கணும்ல. நல்ல படங்களோட வருகை குறைஞ்சிருச்சா? நீங்களே சொன்னீங்க 200 படங்கள் வருது. ஆமாம். ஆனால் வந்து ஹிட் பர்சன்டேஜ் வந்து சார் ஹிட் பர்சன்ட் 10% கூட 7% தான் இருக்குது. இப்போது இந்த வரப்போகிற ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் வந்து ஒரு 5 பேர் 5 அணியாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாமா? 5 அணியில் முதலாளாக நான் விலகிட்டேன். ஏன்னா நான் வந்து இதோட ஒற்றுமைக்கு ட்ரை பண்ணேன். விஷால் அவருடைய எலெக்ஷனுக்கெல்லாம் ஒரு 3 மாதம் முடிய விஷாலை சந்தித்து ஆஃபீஸ் பேராக எந்த ஒரு நான் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸையும் நிறுத்தாதீங்க, தயாரிப்பாளர் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் நிறுத்துங்க, அது 6 பேர் யாருன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். கமிட்டியில் நீங்கள் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து போடுங்க, நீங்கள் அப்படி ஒன்று பண்ணலான்னு. இல்லை நாங்கள் எல்லாத்தையும் புதுசாக தான் போட போகிறோம். சரி வேணாம் வந்துவிட்டோம். அப்புறம் நாங்கள் சிஎஸ் சார், கேஆர் சார், தானு சார் எல்லோரும் நிறையா டீமில் மெர்ஜ் பண்ணலான்னு பேசினோம். யாருமே இதுக்கு ஒத்து வரல. சார் நான் முடிவு பண்ணேன், இந்த போட்டிகளை தவிர்க்கணும், தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்கள் மட்டுமே நிர்வகிக்கப்படணும். இந்த சங்கத்தையோ தயாரிப்பாளர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு கூட்டம் உள்ளே வந்து சேர்ந்தால் இது வந்து இப்படி ஒரு சங்கம் இருக்கிறதே பயனற்று போய்டும்ன்றதுக்காக இதிலிருந்து போட்டியிலிருந்து நான் விலகி 4 வருஷம் என்னோட பயணம் செய்த ஒரு திறமையாக உழைச்ச, யாருடைய ஆப்ளிகேஷனையும் எதிர்பார்க்காத, சினிமா பண்ணி தான் பிழைக்கணும்னு நினைக்காத ஒரு நல்ல மனிதர் ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறதா முடிவு பண்ணி நான் அவரை ஆதரிக்கிறேன். நான் விலகிட்டேன். ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கணும்னு நான் கேட்குறேன்.
உங்களுக்கு இந்த அணியில் ஏதாவது கருத்து வேறுபட்டு இருந்தால் இன்னொரு தயாரிப்பாளர் அணியில் உள்ள தயாரிப்பாளர்கள் போட்டு போடுங்க. தயவு செஞ்சு நடிகர் சார்ந்த விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. அது எந்த விதத்திலும் ஆரோக்கியம் இல்லை. நான் சொல்கிறது, இதே விஷால் அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் 6 பேரை செலக்ட் பண்ணி இவங்க தான் என்னோடய அணின்னு சொல்லியிருந்தாருன்னா முதலாளாக நான் பின்னாடி நிற்பேன். இதுதான் நான் அவர் போய் கேட்டேன். நான் அவர் தலைவர், பிரகாஷ் ராஜ் துணைத்தலைவர், கௌதம் மேனன் துணைத்தலைவர், மிஸ்கின் செயலாளர். இது எந்த விதத்துலையுமே ஒரு நியாயமில்லாத ஒரு விஷயம். அதாவது அதே மாதிரி தயாரிப்பாளர்களுடைய ஒற்றுமைக்கு எல்லா விதத்துலையும் ஊர் விளைவித்து அவர் படங்களெல்லாம் ரிலீஸ் தேதி தள்ளி போட்டு வர்ற படங்களெல்லாம் நிறுத்தி 2 பேர் ஆளுகளை போட்டு ஒரு படத்தையும் விமர்சன பேரில் திட்டி மொத்த தயாரிப்பாளர் இனத்துக்கே மிகப்பெரிய துரோகத்தை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிற ஞானவேல் ராஜான்னு ஒருத்தர் அங்கே செயலாளர். இப்படி எதுவுமே நியாயமில்லாத விஷயம். அந்த டீமில் இருக்கிற ஒரே நல்ல மனுஷன் சார் பிரபு. கவுன்சில் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் தான் நிறைய பேர் இல்லை, அவர் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கார். நீங்கள் எடுத்து பாருங்கள், மொத்த பேச்சில் எடுத்து பாருங்கள். அவரை தவிர தரக்குறைவாக பேசின ஒருத்தர் கூட இங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக கமிட்டிக்கு நிற்கிறவங்க கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. என்னென்னா அவ்வளோ தரக்குறைவாக பேசுவதும் அதை விஷாலும் பிரகாஷ் ராஜ் போடலாம் மேடையிலேருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது அதை விட அசிங்கமான விஷயம். தரக்குறைவாக பேசுகிறவங்க கூட தப்பு இல்லை, அதை ரசிக்கிறவங்க எவ்வளோ மோசமாக இருக்கணும். இப்போ தப்பு இல்லை அது. நான் கேட்டேன், நீங்களும் தப்பாக பேசுகிறீங்க, தப்பாக வாட்ஸ்அப் அனுப்புறதை அனுமதிக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணுறதையும் கேவலமான வார்த்தைகளை மேடையில் பேசுகிறதையும் அனுமதிக்கிறீங்க, தினமும் கிளப்பில் கூட்டு போய் 50 பேரை வச்சு ஆல்கஹால் பார்ட்டி கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் கோல்டு கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, என்ன நியாயத்தை பண்ண வர்றீங்க? நான் கேட்டேன். நாங்கள் புரட்சியை பண்ண போகிறோன்னு டி நகரில் ஒரு கிளப்பில் கூட்டு போய் குறை வச்சு 50 பேர்த்துக்கு டெய்லி பார்ட்டி, அதை மொத்தமாக பிடிச்சா தெரிஞ்சு போடுன்னு சொல்லிட்டு டெய்லி 50 பேர்த்துக்கு அன்றைக்கி கோல்டு, கையில் கொஞ்சம் காசு, ஒரு ஸ்பீச்சு, நல்ல வேணுங்கிற அளவுக்கு ட்ரிங்க்கு, சாப்பாடு. இதெல்லாம் வேண்டாம், மாற்றுறதுக்கு தான் நீங்கள் வந்தேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாற்றிட்டீங்க நீங்கள்? இப்போ ஞானவேல் அவர் செலவில் தங்கம் கொடுக்குறாரு. நாளைக்கு அவர் என்ன சொல்லுவார்? நான் தங்கம் கொடுத்தாண்டா நீங்களாம் ஜெயிச்சிங்க, புட்டி சாத்துங்கடான்னு சொல்லுவார். அவர் அப்படி தான் சொல்ல போகிறார். அவர் அப்படி தான் சொன்னவர். அவர் இதுக்கு முன்னாடியே இப்போ கேஆர் அவர்களோட நானும் ஞானவேல் எலெக்ஷன் நிற்கிறோம். அவர் ஒரு கார்டு போடுறாரு, 24 மணி நேரம் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் உங்கள் சேவைக்கு அப்படின்னு போட்டு ஒரு 3 நம்பர் தர்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சு 2வது நாள் அந்த நம்பர்லாம் ஆஃபு. என்னங்க அந்த நம்பர்லாம் ஆஃப் பண்ணிங்க? 24 மணி நேரம் தொடர்பு கொள்றதுக்கு தானே சொன்னேன், அதுக்கப்புறமா சொன்னேன்னு கேட்டார் அவர். ஸோ நீங்கள் என்ன விலை கொடுத்தா அதை ஜெயிக்கணுன்ற முடிவுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வித்தியாசம்னு கேட்டார். என்றைக்கு ஞானவேல் ராஜா முதல்ல இந்த எலெக்ஷனில் நின்னாரோ அந்த எலெக்ஷனில் வீட்டுக்கு வீடு போய் 2 கிராம் கோல்டு காயின் கொடுத்து இந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்து வச்சது அவர் தான். அடுத்த எலெக்ஷனில் பார்த்தா அவர் 2 கிராம் கொடுத்தார், நான் 2 கிராம் தரேன், நான் 5000 தரேன், 10,000 தரேன், எல்லாம் மிதமிஞ்சி போய் இன்றைக்கி கோடிக்கணக்கில் செலவாயிட்டு. சார் டெய்லி எழுதி வச்சுங்க சார், டி நகர் லெஜண்ட் கிளப்பில் வெங்கட்நாராயண ரோடில் தினமுமே 50 பேர் பார்ட்டி 10 நாள் 15 நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நடிகனாக தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணுறீங்க? நீ தயாரிப்பாளராக தயாரிப்பாளர் சேர்ந்து வேலை செய்யறதுலாம் அப்புறம் விட்டுருங்க. ஒரு நடிகனாக தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இதற்கான பதில் நேரடியாக இருக்கணும். அதில் அப்போ தான் உங்களுக்கு மனசு தெரியும். அறிவிங்களை பார்ப்போம். நீங்கள் அறிவிங்க. இப்போ பாம்பேயில் இருக்குது பர்சன்டேஜில் படம் பண்ணுறாங்க. எல்லா நடிகர்களும் பர்சன்டேஜில் அறிவிக்க முடியுமா? முடியாது. இங்கே பண்ண மாட்டாங்க. ஒரு நடிகனாக உங்களுக்கு ஏராளமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கோடிக்கணக்கில் முதல் போட்டு தயாரிப்பாளர் எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, தேட்டருக்காரங்க எம்ஜி வாங்குறாங்க. நீங்கள் உங்கள் கவனத்தை அங்கே வச்சுருக்கணும். முதல்ல நல்ல கதைகளை செலக்ட் பண்ணணும், நல்ல படங்களை பண்ணணும், அதை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கான வேலையை பார்க்கணும். இதை விட்டுட்டு ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு ஹாபி மாதிரி சினிமாவை பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நாங்கள் இங்கிருந்து இன்வெஸ்ட் பண்ணுற நிலைமை என்ன? இன்றைக்கி இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, கரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாலிவுட்டில் ரொம்ப அந்த கலாச்சாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் ப்ரோக்ராமில் நிறுத்துறதுக்குள்ளே உயிர் வந்துடுது. இங்கெல்லாம் அவர் வரமாட்டேங்கிறார் நாவல், நான் அவர் வரமாட்டேங்கிறார் நாவல், இவர் வரமாட்டேங்கிறார் நாவல், இப்படியே போயிட்டுருக்கு. அது அப்படியே அதை அந்த வியாதி இங்கே பரவிக்கிட்டே இருக்குது. அது அக்ரிமெண்ட்லேயே போட்டுற முடியாதா? அவங்க போட்டுறாங்க நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு. இங்கே தயாரிப்பாளர் எல்லாமே அப்படி இருக்குது. சரிங்க, ஏதாவது பண்ணிட்டு டேட் கொடுத்தா போதும். அந்த உயரத்துக்கு நீ நீங்கள் போயிட்டு பேசினா கூட பரவாயில்லையோன்னு எனக்கு சமயத்துக்கு தோணும். இப்போ ஒரு சின்ன கருத்து, எனக்கு அது கூட ஒரு டிபேட்டான விஷயம் தான். அதுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் ஒன்று அஜித் அப்படின்னா வருதுன்னா அவர் அவைலபிளே இல்லை சார். எங்கேயுமே பார்க்கவே முடியாது, நாங்களே பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அவர் ஷூட்டிங், அவர் ஸ்பாட்டாக, அவர் வீடு. ஸோ ரொம்ப மோஸ்ட் டிமாண்ட் உள்ள ஃபேஸ் ஆக்கிட்டு ஃபஸ்ட் அன்றைக்கி அப்படி ப்ரெஷர் ஏறுது. அவர் வரைக்கும் அது கொஞ்சம் எனக்கு நியாயமாக தோணுது. ஆனால் அந்த வளர்ச்சியை எட்டாத ஒரு சின்ன நடிகன் கூட நாங்கள்லாம் ப்ரொமோஷன் வரமாட்டோம் அக்ரிமெண்ட்டில் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி வளருவீங்க? அவரை பார்த்து செய்கிறீங்க, அப்படி அவர் உயரத்துக்கு நீங்கள் எப்படி போகிறது? இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. தேர்ஸ்டே தூங்க முடியலன்றீங்க, பல வாரங்கள் தூங்க முடியலன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு படங்களுக்கும் நின்று பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், வெங்கட் பிரபு அவர்கள் கூட ஒரு படம் பண்ணுறீங்க. எப்படிங்க நிம்மதியாக ஒரு ப்ரொடியூசரால் படம் பண்ண முடியுது?
அதான் சொல்கிறேனே சார், நான் சொல்கிறது இந்த பண்ண முடியாதுன்னா ஒரு நடிகர் எத்தனை வேலையை செஞ்சுட்டு நடிக்க முடியும்? உங்களுடைய வேலையை நீங்கள் வாங்குகிற இத்தனை கோடி ரூபாய் சம்பளத்துக்கு ஜஸ்டிஸாக நடந்து கொண்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் உழைக்கணும், அதுக்கு அந்த கதையை கேட்கணும், அதில் கவனம் செலுத்தணும். எப்படி இதை செய்ய முடியும் தான் நானும் கேட்குறேன், அந்த கேள்வி தான் கேட்குறேன். ஒரு தயாரிப்பாளர் சங்க வேலையை பார்த்துட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, ஒரு நடிகர் சங்கத்தை பார்த்துட்டு, தயாரிப்பாளர் சங்கத்தை பார்த்துட்டு, அவருடைய ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு, நடிப்பை பார்த்துட்டு, அப்படின்னா ஒரு நான் சொல்கிறது நீ வேண்டாம்னு சொல்லு, நீங்கள் ஒருத்தர் நியமிச்சிருக்கலான்னு சொன்னேன். நான் ஒரு நல்ல தயாரிப்பாளர் தேர்ந்தெடுங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதுக்கு என்ன வருது? அவங்களோட ரெஸ்பான்ஸ் இதை தான் நான் முதல்ல சொன்னேன். அது இல்லை சார், அவருக்கு வந்து தான் சொன்னேன், இந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டயலாக் தான், கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையை நான் தான் இருக்கணும், இளவு வீட்டுக்கு போனால் புனமாக இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும்னு எப்படி இருக்க முடியும்? ஆனால் விஷால் வந்து வெறும் ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் வந்து எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகவர், எல்லா டெக்னிக்ஸும் தெரியும், அவருக்கு எல்லா டைரக்ஷன் தெரியும், ஸ்கிரிப்ட் எல்லாமே தெரியும், அவ்வளோ இன்வால்வ் ஆவார். அதுக்குள்ள உங்களுக்கு இங்கே டைம் இருக்குது. நான் வந்து நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வேறு ஊரில் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கீங்க, இங்கே ஒரு மேஜர் ப்ராப்ளம், நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்பி இங்கே வரணும். அப்போ அந்த ப்ரொடியூசர் நிலைமை என்னங்க? நீங்கள் அல்டிமேட்லி திருப்பி வதைக்க போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடியூசர் தான். அது உங்கள் சொந்த படமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது படமாக இருக்கலாம், வேறு விஷயம். எல்லா படமே நீங்கள் சொந்த படம் எடுத்துட முடியாது. மிக தவறான விஷயம் அது. நீங்கள் எஸ்ஆர் பிரபு தலைவராக்கி இருக்க வேண்டியது தானே, நாங்கள் வந்து வேலை பார்த்துருப்போமே. ஒரு ஜென்யூனாக ஆனஸ்டான ப்ரொடியூசர் தானே அவனுக்கு தயாரிப்பாளராக்குங்க, தலைவராக்குங்க. ஏன் எல்லாத்துக்கும் நீங்களே வரணும்? சரி, நீங்கள் படமே பண்ணல சார், ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இந்த பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயாக தான் இருக்கீங்க, வாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் வாங்க, கேரக்டர் சொல்கிறது நடிக்கிறதுக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குது அன்றைக்கி வாங்க வேலைக்கு, நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன்ட்டு வாங்க, அன்றைக்கி நீங்கள் ப்ரொடியூசரை வாங்க, தப்பு இல்லை. உங்கள் அப்பா ப்ரொடியூசர் தான், நீங்கள் ப்ரொடியூசர் தான், ஓகே தான். அப்படி இன்றைக்கி எங்கே உங்களோட டைம் கான்ட்ரிபியூஷன், இந்த ரியாலிட்டியை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து யார் வரணும்லாம் ஒன்று இருக்குது, அதில் தயாரிப்பாளர் வரணும். மிஸ்கின் யார் அவர், எப்போ தயாரிப்பாளர்? ஒரு ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அதிகமாக பணத்தை கேட்டு அந்த கன்னடையெல்லாம் போய் உடைச்சவர் அவர். அந்த மாதிரி ஒரு வயலண்ட்டான மனநிலை உள்ளவர் அவர். ஓனாயை மாட்டுக்குட்டியும் பண்ணிட்டு சேட்டலைட்டுக்கான பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு, அவங்க ப்ரொடியூசர்ட்டு எல்லா பணத்தையும் மொத்த பணத்தையும் வாங்கிட்டு ஹார்ட் டிஸ்க் கொடுக்காம ரொம்ப பிரச்சனை பண்ணி நாங்கள் கூப்பிட்டு பெரிய வீட்டில் அவரோட சண்டை போட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி கொடுத்தோம். அந்த கோபத்தில் போய் அவருங்க நான் அங்கே நின்று எங்களை திட்டிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே நியாயமாக நடக்க முடியாது சார். நம்ம எது ப்ரொடியூசருக்கு என்ன தேவையோ அதான் செஞ்சு கொடுப்போம். நான் எந்த காலத்துலையும் எந்த டேரக்டருக்கு எகேன்ஸ்டாகவும் எந்த ஆர்டிஸ்ட்க்கு எகேன்ஸ்டாகவும் எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுத்ததே கிடையாது. கூப்பிடுவோம், பேசுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தாக செட்டில் பண்ணுவோம். யார் கூட இதே வந்து விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய சண்டை 2 பேத்துக்கும். அதை கூப்பிட்டு சரத்குமார், ராதாரவி, நாங்கள் எல்லாம் கூற வச்சு பேசி ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 மீட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் பண்ணி, ஒரு கலைஞன் உணர்ச்சி வசப்படுவான், விஜய் சேதுபதி கண்ணெல்லாம் கலங்கிட்டவருக்கு ஃபீல் பண்ணுவார், என்ன இப்படி பண்ணுறீங்க சொல்லி டைலூட் பண்ணி 2 பேரை காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு ஒரு படம் ஒன்று, தர்மதுரைன்னு படம் ஒன்று வச்சோம். படமும் வெற்றி, 2 பேருக்கு நல்ல பேர். இப்படி தான் நடந்திருக்கணும். அங்கே கூட நாங்கள் விஜய் சேதுபதி போய் கேளுங்க, நாங்கள் ஏதாவது ஒரு தப்பாக நடந்துட்டோமான்னு கேளுங்க, இருக்கவே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச்.